பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு தருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் சங்கீதம் 71:3 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயும் இருக்கிறீர். தாவீது ராஜா சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். அப்போ கண்மலை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழில் அதற்கு அருமையாக ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது. கண்மலை என்றால் பாறை. ஆங்கிலத்தில் ராக் என்று சொல்லி அருமையாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க பாறையாக, ராக்காக, கண்மலையாக தேவன் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விண்ணப்பமாக இருக்கிறது. அதோடு நின்று விடல். அந்த வசனத்தை பிற்பகுதியை படித்து பார்க்கும் பொழுது நீரே என் கண்மலை என்பதையும் அவர் அறிக்கை செய்கிறார். அப்போ ஆண்டவரை கண்மலையாக பார்ப்பதற்கு தாவீது கிருபை பெற்றிருந்தார். ஆண்டவர் அப்படியாக தனக்கு வெளிப்படுத்தினார் என்பதையும் தாவீது அங்கு பதிவு செய்கிறத பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த கண்மலை யார் என்பதை அருமையாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:4 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கடைசி பகுதியில கிறிஸ்துவே அந்த கண்மலை என்று சொல்லி அருமையாக சொல்கிறத பார்க்க முடிகிறது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் நம்முடைய தேவைகள் வரும் பொழுது யாரிடத்திலாவது சென்றால் நமக்கு உதவி கிட்டிவிடாதா என்று சொல்லி நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். இல்ல, ஒருவேளை எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வேலை பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. தேவைகள் சந்திக்கப்படாத வேளையில சந்திக்கப்படுவதற்கு யாரேனும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்பது உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆகவே தான் தாவீது சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஒருவேளை ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளையோ, கல்லூரி படிக்கிற மாணவனோ மாணவியோ தன் தாய் தகப்பனிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கேட்கும் பொழுது ஒருவேளை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். கிடைக்காமல் போகுமையானா என்ன செய்வாங்க? நண்பரிடத்துல போகலாம். நண்பரிடத்துல போகும் பொழுதும் கிடைக்காமல் போகுமையானா ஒரு மூலையில உட்கார்ந்து அழலாம். ஒருவேளை அதோடைய முடிவு எக்ஸ்ட்ரீமா மரணத்தை கூட அவங்க தழுவுவதற்கு அவங்க விரும்பலாம். அப்போ இந்த உலகத்துல தேவைகள் வரும் பொழுது தேவைகளை சந்திப்பார்கள் என்று நம்புகிற மனிதர்களிடத்துல நமக்கு அதற்கு பதில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் தாவீது அருமையாக சொல்கிறார், நீரே என் கண்மலை. அப்போ நீங்களும் நானும் வந்தடையத்தக்க கண்மலையாக கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ நீங்களும் நானும் பார்ப்பதற்கு கிருபை பெறுவோமேயானா அவர் நம்முடைய வாழ்க்கையில கண்மலையாய் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் இருப்பாரையானா உங்களுடைய என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நம்மெல்லாம் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தது போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. 2வது வசனம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். 2 சாமுவேல் 22:1-2 ஏதோ ரொம்ப அருமையாக சொல்கிறது. என்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டெடுத்தார் என்று சொல்லி தாவீது சொல்லிவிட்டு அருமையாக சொல்கிறார், அவரே என் கண்மலை. எனக்கு பிரியமான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கண்மலையாக வருவார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கண்மலையாக வருவார். உங்களை விடுவிக்கிற கண்மலையாக வருவார். உங்களை ரட்சிக்கிற கண்மலையாக வருவார். அந்த ஆண்டவர் இயேசுவை நம்ம நோக்கி பார்ப்போமா? தாவீதுக்கு அற்புதங்களை செய்த தேவன் இந்த காலை பொழுதுல உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதுல எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே நீர் கண்மலையாய் வாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் தருகிற நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னிங்க. உங்களை போல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
நீங்க எங்களுடைய வாழ்க்கையில கண்மலையாய் வந்து உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தின் தேவைகளை உங்களுடைய சித்தத்தின்படியே கர்த்தர் நீர் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க என்று நாம மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏசப்பா நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.